If P is a real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in the terms of P. கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac. நார்மலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 4x ஸ்கொயர் பிளஸ் 4px பிளஸ் p பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி abc 3 வேல்யூ எடுக்க போகிறேன். ac ஈக்குவல் டு 4, bc ஈக்குவல் டு 4p, cc ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் p பிளஸ் 2. இதை b ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4p ஸ்கொயர் மைனஸ் 4 a ஓட வேல்யூ 4, c ஓடது p plus 2. 16p square minus 16p plus 2. 16p square minus 16p minus 32. மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 16ஆல் மூணையுமே டிவைட் பண்ணலாம். p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2. இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பி ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. சென்டராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணால் -2ன்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படின்னு வரணும். -2 1 எடுத்துக்கலாம். -2 இன்ட்டு 1 -2, -2 + 1 -1. ஓகேவா? ஸோ p - 2 p + 1. நார்மலா ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் -∞ இருக்கும், அந்த சைடு எண்டே இல்லை, +∞ இருக்கும். நம்மளுக்கு கிடைச்சது ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா p -2 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். அப்போ pc ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது pc ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்கும். -1 இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம், 2 வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இஃப் p ஈக்குவல் டு 0, pக்கு நான் 0ன்னு வேல்யூ தரேன். p -2 p + 1. ஸோ 0 - 2 -2, 0 + 1 1. அப்போ -2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 0 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ -1 p அப் டு 2 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் கிடைச்சா அதை இமேஜினரி அப்படி சொல்லுவோம். ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகேவா? இதே நீங்கள் பிக்கு 1ங்கிற வேல்யூ எடுத்தாலும் -2 தான் கிடைக்கும். அடுத்து இங்கே எடுக்கிறேன் -2 அப்படின்னு எடுக்கிறேன். இஃப் p ஈக்குவல் டு -2 அப்படின்னா p -2 p + 1. -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -2 -4ன்னு ஆயிரும். இங்கே -1ன்னு ஆயிரும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். இதுவே இஃப் p ஈக்குவல் டு இங்கே எனக்குள்ளே இருக்கும் -3 அப்படின்னு எடுக்கிறேன். -3ன்னு எடுத்தோம் அப்படின்னா -3 -2 -2 -5 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 10. ஸோ பாசிட்டிவில் தான் கிடைக்குது, ஆனால் வேறு நம்பர் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல். பாசிட்டிவில் கிடைச்சா ரியல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஆன்சர் கிடைச்சனால அதை டிஸ்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க,
if p is equal to -1 or p is equal to 2, இந்த ரெண்டு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் கூட என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆன்சர் கிடச்சிடும். எனக்குள்ளே 2ன்னு போட்டாலும் சரி, எனக்குள்ளே -1 போட்டாலும் சரி, ஜீரோன்னு கிடச்சிடும். ஜீரோ கிடச்சா ஓலாவே என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். ஜீரோன்னு கிடச்சிச்சுன்னா அதை ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.